பிங்க் கலர்ல தான் கேக் வேணும். எங்க பாப்பாக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ன்னு எது வாங்குனாலும் பிங்க்ல தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட கொலீக் தான். 1/2 கேஜில அவங்க பாப்பா பர்த்டேக்காக பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்ல கேக் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே இந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா நான் க்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே சாஸ் வந்து நானே தான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணுவேன். நட்ஸும் கடையில வாங்க மாட்டேன். நானா தான் ரெடி பண்ணுவேன். இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சூப்பரா இருக்கும். நமக்கும் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். க்ரஷ் யூஸ் பண்ணாம எல்லாமே ஹோம்மேடா பண்ற மாரி. சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட் க்ரஷ் விட ரொம்ப பெட்டரா இருக்கும். அப்புறம் க்ரீம் வந்து ரொம்ப மினிமலா தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. இந்த பேப்பர்லலாம் எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் வரும். ஆனாலும் இப்போ எழுதுறதே விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அதுவும் தமிழ்ல வேற எனக்கு இந்த கேக்ல எழுதும்போது மட்டும் கையில டான்ஸ் ஆடுது. ஏன்னே தெரியறதில்ல. அப்புறம் அப்படியே எழுதி கொடுத்தாச்சு. எனக்கு டைம் வேற இல்லை. ஒரு வேளை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திருப்பி சரி பண்ற அளவுக்கு அப்படியே எழுதியாச்சு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனல் ஃபாலோ பண்ணுங்க.